ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு நம்ம தி அன்கேனி கவுண்டர் டிராமாவோட 12வது எபிசோடு தான் பார்க்க போறோம். டிராமாவோட ஸ்டார்டிங்லயே லேடி டிடெக்டிவ் மீட் பண்ண போறோம் அப்படிங்கிற சந்தோஷத்துல மோடாக் வந்துட்டு இருக்கான். நம்ம லேடி டிடெக்டிவும் அதே சந்தோஷத்தோட தான் இருக்கா. அப்ப அவ கார் விண்டோவை யாரோ தட்டுறாங்க. பட் யாரு நம்மளுக்கு காட்டல, அவ ஃபேஸும் மாறுது. அங்க சீனும் கட் ஆகுது. நம்ம மோடாக் ஆசையா லேடி டிடெக்டிவோட கார் கிட்ட வந்து பார்த்தா பயபுள்ள ரத்த வெள்ளத்துல கிடக்குறா. இவனுக்கு செம ஷாக் ஆகுது. ஒரு வழியா லேடி டிடெக்டிவ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்துடுறா. எமர்ஜென்சி வார்டுக்குள்ள கொண்டு வரக்கு முன்னாடி அவ பாக்கெட்ல இருக்கிற திங்ஸும் வெளியே உழுகுது. நம்ம மோடாக்கும் ரொம்ப ஃபீல் பண்ணி அங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் ஞாபகத்துக்கு வருது. நம்ம மோடாக் எங்க அவசர அவசரமா கிளம்புறான். பட் லேடி டிடெக்டிவ் விடுற மாதிரி இல்ல. அட கவலைப்படாதம்மா, என்னை எல்லாம் அடிக்கிறதுக்கு இந்த உலகத்துல எவனுமே இல்ல, கண்டிப்பா நான் திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கிருந்து போயிருப்பான். அப்போ வெயிட் பண்ண ஆரம்பிச்சவ 7 வருஷம் ஆகி இன்னும் ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கா. இதை எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு கீழே விழுந்த அவ பர்ஸ் எடுத்து பாக்குறான். இவங்க 2 பேர் கப்புலா இருக்கும்போது எடுத்த போட்டோ தான் அதுல இருக்கு. அதை பாக்குற மோடாக் இன்னும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஏன்னா இவனுக்கு தானா பழைய மெமரிஸ் ஞாபகத்துக்கு வரணும் தான் லேடி டிடெக்டிவ் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பா. சோ இப்போ இவனுக்கு மெமரிஸ் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. ஆனா கூட லேடி டிடெக்டிவ் இல்ல. அதே நேரத்துல எமர்ஜென்சி வார்டுல நம்ம லேடி டிடெக்டிவ்க்கு ஷாக் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் எந்த யூஸ் இல்லையாட்டிருக்கு. டோர் வழியில அவளோட சோல் மட்டும் வெளியே வருது. இது மோடாக் கண்ணுக்கு தெரியுது. பயபுள்ள செத்தே போயிடுறான். சோ லேடி டிடெக்டிவ் இறந்துட்டாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ரெஸ்டாரண்ட்ல நம்ம ஆளுங்க ரொம்ப சோகமா இருக்காங்க. அப்ப நம்ம ஜாங் வராரு. நான் ஃபியூனரல்ல இருந்தா வரேன், நாளைக்கு தான் உங்களுக்கு இறுதி சடங்கு அப்படின்னு சொல்றாரு. அதுவும் இல்லாம நீங்க எல்லாரும் ப்ராப்பரா குட் பை சொல்லியே ஆகணும் லேடி டிடெக்டிவ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பட் நம்ம மோடாக்கு ஃபியூனரல் அட்டெண்ட் பண்ற மாதிரி பிளாக் ட்ரெஸ் போட்டு வரான். என்னடா விஷயம் கேட்டா, நாளைக்கெல்லாம் தள்ளி போட முடியாது, நான் இப்பவே அவளுக்கு குட் பை சொல்லி ஆகணும், எங்களுக்கு பேசுறதுக்கு கூட ப்ராப்பரான டைம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டே போயிடுறான். பாவம் நம்ம ஹீரோக்கு மனசே கேட்கல. அதனால அவனும் மோடாக் பின்னாடி கிளம்பி வரான். ஃபியூனரல் நடக்கிற இடத்துக்கு வந்த மோடாக்கு ஒவ்வொருத்தரோட ரியாக்ஷனையும் நோட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா சீஃப் அவனுக்கு அடிமையான 2 போலீஸ் ஆபீசர் கூட வராரு. அப்பதான் மோடாக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா லேடி டிடெக்டிவ் எந்த கேஸை சால்வ் பண்ணாலும் பார்த்தாலும் சீஃப் மத்தவங்களுக்கு உடமையா இருக்கான், எல்லா கேஸையும் கவர் அப் பண்றது அவன் தான் சொல்லியிருப்பான். அது ஞாபகத்துக்கு வருது. அதே நேரத்துல சீஃப் கூட வந்த 2 பக்கிக அவன் ஏன் தேவையில்லாம சூசைட் பண்ணணும், நல்லா தானே இருந்தா அப்படிங்கிற மாதிரி ரூமரை கிரியேட் பண்ணிட்டு இருக்கானுங்க. நம்ம மோடாக்கு கொலகாண்டாகுது. அப்ப அங்க வர சீஃப் இருந்துட்டு ஏன் நம்ம போலீஸ் ஆபீசர் சூசைட் பண்ணா அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வேணும்ட்டே பேசுறாரு. டேய், இதுக்கு மேல உங்களுக்கு சும்மா விடக்கூடாதுடா அப்படின்ட்டு அவன் கிளம்பலான்னு பாக்குறான். பட் ஹீரோ வந்து தடுத்துறான். ஏன்னா இப்ப எந்த ஸ்டெப் எடுத்து வச்சாலும் ஒரு யூஸும் கிடையாது. சோ இவங்க ஃபியூனரல் நடக்கிறத மோடாக்கும் ஹீரோவும் லாங்ல இருந்து பார்த்துட்டே தான் இருக்காங்க. மோடாக் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவே மோடாக்கு சரக்கூத்தி கொடுக்கறான் அவனை கம்ஃபர்ட் பண்றதுக்காக. அப்ப மோடாக் இருந்துட்டு லேடி டிடெக்டிவ் எமர்ஜென்சி வார்டு கூட்டு போறதுக்கு முன்னாடி அவளோட மெமரியை ரீட் பண்ணிருப்பான். அதுல அவளை ஷூட் பண்ணவன் ஒரு கோல்டு ஃப்ரேம் போட்ட வாட்ச் போட்டிருந்ததா சொல்றான். பட் இதை வச்சு எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கேட்டா, தம்பி அது சாதாரண வாட்ச் இல்ல, 20 வருஷத்துக்கு மேல சர்வீஸ் பண்றவங்களுக்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய வாட்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அங்க சீனும் கட் ஆகுது. அதே நேரத்தில் நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் காட்டுறாங்க. இப்ப லேடி டிடெக்டிவ் இல்லாதனால அவளோட அசிஸ்டன்ட் அந்த கரப்டட் டீம்ல ஜாயின் பண்ண போறான். சோ அதுல இருக்கிற போலீஸ் ஆபீசர் இதுக்கு முன்னாடி நீ லேடி டிடெக்டிவ் கிட்ட என்னென்ன எவிடன்ஸ் கொடுத்தியோ அதெல்லாம் எங்கிட்ட கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். பாவம் இவனுக்கும் வேற வழி இல்ல. அப்பதான் லேடி டிடெக்டிவ் சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இவன் கொடுத்த எவிடன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு உனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி இருந்துக்கும், உன் உயிருக்கே ஆபத்து வந்துரும் அப்படின்னு சொல்லியிருப்பா. சோ இந்த எவிடன்ஸ் இவனுக்கிட்ட கொடுத்தா கண்டிப்பா அசிஸ்டன்ட் காரன் உயிருக்கும் ஆபத்து வரும். இத பத்தி யோசிச்சுட்டு இருக்கும் போது கரெக்டா மோடாக் கிட்ட இருந்து கால் வருது. நெக்ஸ்ட் சீன்லயே அசிஸ்டன்ட் காரன் மோடாக் தான் போய் மீட் பண்றான். ஆல்ரெடி நம்ம மோடாக் ஒரு இன்ஃபார்மரை மீட் பண்ண போகும்போது அவனுக்கு ப்ராப்ளம் ஆயிருக்கும். ஏற்கனவே அந்த நம்பர் இவங்க கிட்ட கொடுத்திருப்பான். அசிஸ்டன்ட் காரன் அதை விசாரிச்சுட்டு இந்த நம்பர்ல எந்த கால் ரெக்கார்டும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அது மட்டும் இல்லாம கண்டிப்பா லேடி டிடெக்டிவ் சூசைட் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது, எனக்கு அவங்களை பத்தி நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றான். சரிடா, ஏதாவது சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சதான்னு கேட்டா அந்த இடத்துல சிசிடிவி எதுவுமே இல்ல, 1-2 இருந்ததும் உடைஞ்சு கிடக்குது, டேஷ்போர்ட்லயும் இது ரெக்கார்ட் ஆகல அப்படின்னு சொல்றான். அப்ப லேடி டிடெக்டிவ் கொல்றதுக்கு என்னடா மோட்டிவ்னு கேட்டா, பிரதர் காரன் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவன் சம்பந்தமான அக்கவுண்ட்ஸ் ஃபுல்லாவே ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதுல இருந்து சீஃப் ரொம்பவே பிரஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சோ நம்ம மோடாக்கு இருந்துட்டு அங்க எத்தனை பேர் 20 வருஷத்துக்கு மேல வேலை செய்யறாங்கிற டீடைல் எனக்கு எடுத்துக்கூட அப்படின்னு கேக்குறான். இதுல அசிஸ்டன்ட் காரனுக்கு டவுட் வந்துருது. நெக்ஸ்ட் சீன்ல இத பத்தி தான் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரிப்போர்ட்ல இருக்கிற அமௌண்ட்டை பாக்குற மாவுக்கு வாயை பொளந்தறாங்க. என்ன 5 பில்லியன் அமௌண்ட்டாடா இல்லீகலா டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கானுங்க. அப்ப இத கண்டுபிடிச்சனாலதான் லேடி டிடெக்டிவ் போட்டிருக்கானுங்களோ அப்படின்னு ஒரு டவுட் வருது இவங்களுக்கு. இப்ப இவங்க இருக்கிற கண்டிஷன்ஸ்க்கு எந்த ஸ்டெப்பும் எடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாம கார்ல ஒரு எரிஞ்ச பாடியை வச்சு இதுதான் கேப் பண்றேன்னு சொல்லி மக்களுக்கு டீம் நல்ல பேர் வாங்கிட்டாரு நம்ம மேயர். என்னதான் பண்ணலாம் அப்படின்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ஒரு ஐடியா கொடுக்குறான். ஒன்னும் பிரச்சனை இல்ல, அந்த மொத்த அமௌண்ட்டையும் நம்ம ஆட்டை போட்டலாம். ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாம் லாஸ்டா நடந்த ஆக்சிடென்ட்ல இறந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இந்த
இந்த பாயிண்ட் நம்ம ஜாங்குக்கும் வேலிடா படுது. ஏன்னா இந்த பணம் தொலைஞ்சு போனா அவங்களால ரிப்போர்ட்டும் பண்ண முடியாது, அது அவங்க பணம் தான் ப்ரூவ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சோ இப்ப எலெக்ஷன் வர பக்கத்துல வந்துருச்சு, அவங்க கிட்ட இருக்க பணம் காணாம போனா அவங்க இன்னொரு பைனான்சியர் தான் தேடி போவாங்க அப்படின்ட்டு நம்ம ஜாங் சந்தோஷமா கையை நீட்டுறான். சோ அது வேற யாரும் இல்ல, நம்ம ஜாங் தான். அப்ப அவங்களை தொக்கா தூக்கிடலாம் அப்படின்னு பிளானையும் போடுறாங்க. சோ நம்ம மோடாக் இருந்துட்டு அது மக்கள் கிட்ட இருந்து வந்த பணம், அந்த பணத்தை வச்சு நம்ம ஒன்னும் பண்ண போறது இல்ல, மக்களுக்கே திருப்பி கொடுத்துருவோம். பட் நம்ம ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இவங்க 3 பேரும் ஒன்னா இருக்க கூடாது. சோ மேயர், டைசன், போலீஸ் சீஃப் 3 பேரையும் நம்ம தனித்தனியா பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஏன்னா ஃபர்ஸ்ட் அப்பதான் அவனுக்குள்ளேயே ஒருத்தன் சந்தேகப்பட ஆரம்பிப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம மாவோக்கி இருந்துட்டு ஏற்கனவே ஈவில் ஸ்பிரிட்ட பிடிக்கிறது விட்டு மத்த வேலை பண்ணனாலதான் வார்னிங் கொடுத்திருக்கானுங்க, இப்ப திருப்பி நம்மளை கூப்பிட்டு வச்சு ஒவ்வொருத்தனையா கிளாஸ் எடுப்பானுங்க அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. பட் நம்ம ஜாங் இருந்துட்டு இவன் ஒரு கொலைகாரன், இவன் பிரசிடென்ட் ஆனா ஈவில் ஸ்பிரிட்டோட மோசமானவன் ஆயிடுவான், இவனை பிடிக்கிறதும் நம்மளுடைய கடமை தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த மாதிரி பணப்பேய்களை பணத்தை வச்சு அடிக்க போறோம் அப்படின்னு இவரு பிளான் போட்டிருக்காரு. இது நம்ம மாவோக்கிக்கும் சரியா படுது. சோ மோடாக் இருந்துட்டு நீங்க யாரும் எதுவும் பண்ண வேண்டாம், நான் போய் ஆஃப்டர் லைஃப்ல பேசிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பிடுறான். இப்ப ஆஃப்டர் லைஃப்ல தான் காட்டுறாங்க மோடாக் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவங்க கூட ஆஃப்டர் லைஃப்ல கனெக்ட் ஆயிருக்கிற லேடி வந்து நான் பேசி முடிச்சிட்டேன், ரொம்ப நேரம் மீட்டிங் போச்சு, நார்மல் ஹியூமன்ஸ் எல்லாத்தையும் கொல்றதுக்காக ஈவில் ஸ்பிரிட்டை ஹையர் பண்ணனால உன்னுடைய டிசிஷனுக்கு நம்ம கமிட்டி ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம மோடாக்கும் ரொம்ப சந்தோஷம், அங்கிருந்து கிளம்பி வந்துடுறான். சோ இந்த விஷயத்தை நம்ம டீம் மெம்பர்ஸ் கிட்டே சொல்றான். இன்னும் வெறித்தனமா வேட்டைக்கார கும்பல்ஸ் வேட்டையாடலாம், நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது அப்படின்னு சொன்னோன்னே இவங்களுக்கும் சந்தோஷமாயிருது. இவங்க எல்லாரும் பிளான் போட்டு கொஞ்ச நாளைக்கு ரெஸ்டாரண்ட்டை மூடலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் வந்துடுறாங்க. ஏன்னா அப்பதான் இவங்க எல்லாம் இறந்துட்டாங்க அப்படிங்கிறது மேயர் கன்ஃபார்ம் பண்ணுவாரு. சோ அதுக்கு உண்டான வேலையும் நடக்குது. அப்ப கரெக்டா நம்மளுக்கு இன்னொருத்தனை காட்டுறாங்க. என்ன 5 செல்போன் கிடைச்சிருச்சா அப்படின்னு கிளம்புறான். இதை ஒட்டு கேட்டுட்டு ஹீரோயினும் எல்லாத்துக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துறா. இந்த சமயத்துல நம்ம மாவோக்கி அவங்களோட கார்ல டிராக்கிங் டிவைஸை ஃபிட் பண்றாங்க. அப்ப கரெக்டா அந்த ஆள்கிட்டையும் மாட்டிக்கிறாங்க. ஆனா நாய்க்குட்டி காணாம போன மாதிரி பில்டப் போட்டு அங்க எஸ்கேப் ஆயிடுறாங்க நம்ம மாவோக்கி. அதுக்கப்புறம் மோடாக்கு இவனுக்கு இருக்கிற செல்போன் ஷாப்புக்கு வந்து இவனுக்கு எல்லாத்தையும் மயக்கம் போட வச்சுட்டு இவனுக்கு கிடைச்ச அத்தனை டேட்டாஸையும் காப்பி எடுத்துட்டு போயிடுறாரு. அதே நேரத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ட்ரக் டீலர் ரிலீஸ் ஆகி வெளியே வரான். அவனை கூப்பிட்டு போறக்கா பிரதர் காரனும் வந்திருக்கான். ட்ரக் டீலர் செம்ம காண்ட்ல இருக்கான். இந்த லேடி டிடெக்டிவ் ஏதாவது பண்ணியே ஆகணும், சும்மா நடுவுல பூந்து குட்டை குழப்பி விட்டே இருக்கா அப்படின்னு புலம்பிட்டு இருந்தா சியோல் இருந்துட்டு உனக்கு விஷயமே தெரியாதா, அவ சூசைட் பண்ணி இறந்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சோ ட்ரக் டீலருக்கு செம்ம டவுட் ஆகி பிரதர் காரனை பார்த்தா அவன் எந்த பதிலும் பேசாம உட்கார்ந்து இருக்கான். அப்போ ஒரு பாக்ஸை எடுத்து ட்ரக் டீலர்கிட்டையும் கொடுக்குறான். அதுக்குள்ள ஒரு செல்போனும் இந்த வீணா போன 5 பேரும் அவனுக்கு உண்டான புது மொபைல் நம்பரும் எழுதியிருக்கு. சோ அதுல இருந்து டைசனுக்கு கால் பண்ணி உண்மையாலுமே மோடாக் செத்துட்டானா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான். டைசன் இருந்துட்டு தம்பி மோடாக்க போட்டது கேப் மண்டையன், சோ இதுல நீ சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்ல, அந்த டீமோட கதை மொத்தமா முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதே நேரத்துல அங்க மேயரும் வராரு. சோ அவருக்கு உண்டான செல்போனையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு இனிமேல் நம்ம இதுல கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து டைசன் கிளம்பிடுறான். ட்ரக் டீலரும் பிரதர் காரனும் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கானுங்க இந்த விஷயம் உண்மையான்னு செக் பண்றதுக்கு. வந்து பார்த்தா மொத்தமா க்ளோஸ் ஆகி கிடக்குது. இருந்தாலும் இவனுக்குலாம் இவ்வளவு ஈஸியா சாகக்கூடியவனுங்களா அப்படின்னு ஒரு டவுட் வருது பிரதர் காரனுக்கு. ஆனா ட்ரக் டீலர் எதையும் சீரியஸா எடுத்துக்கல, அதுதான் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டாங்களே, விடு பாத்துக்கலாம் அப்படின்னு கிளம்பிடுறானுங்க எல்லாரும் அங்கிருந்து. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம மேயர் ஒரு ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப டோர் ஓபன் பண்ணிட்டு ஒரு அசம்பிளி மேன் வராரு. அவருக்கு பின்னாடியே மரண மாசம் நம்ம ஜாங் வந்துட்டு இருக்காரு. சோ இப்பதான் 2 பேர் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றாங்க. என்னதான் இருந்தாலும் ஜாங் அந்த ஊர்லயே பெரிய பிசினஸ் மேன், பினான்ஸ் வைஸ் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு இவனுக்கு கையில போட்டு வச்சுக்க பாக்குறானுங்க. ஆனா இவனுக்கு பிளானே தெரியல, இவனுக்கு தான் வந்து சிக்கி இருக்கானுங்கன்னு. நம்ம ஜாங் இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி பேசி எல்லாத்தையும் மண்டை கழுவிடுறாரு. அதே நேரத்துல டைசனை தான் காட்டுறாங்க. அவன் பிரதர் காரங்கிட்ட மேயர் இப்ப பண்ணிட்டு இருக்கிறது சரியில்லை, எந்த விஷயத்துக்கும் நம்ம ஹெல்ப் கேட்காம அவரே அரேஞ்ச் பண்ணிக்கிறாரு, கூட இருக்க செக்ரட்டரி வச்சு எப்ப வேணா நம்மளை கல்ட்டியோட பிளான் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். பட் பிரதர் காரன் வந்துட்டு கண்டிப்பா மேயர்ல அப்படி பண்ண மாட்டாரு அப்படின்னு அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். இருந்தாலும் டைசன் நம்ம கம்பெனிக்கு ஒரு இன்சூரன்ஸ் எடுத்து வை அப்படின்னு வில்லத்தனமா சொல்லிட்டு இருக்கான். என்ன பிளான் வச்சிருக்கான்னு தெரியல. அதே நேரத்தில் நம்ம ஜாங் இருந்து டைம் ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கு அப்படின்னு அங்கிருந்து கிளம்ப பாக்குறாரு. அப்ப மேயர் இருந்துட்டு கவலைப்படாதீங்க, இனிமேல் என்னோட கேம்பெயின் கிளப்போட லீடரே நீங்க தான் அப்படின்னு சொல்லி ஜாங்க இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றான். கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஜாங் இருந்துட்டு மேயர் கிட்ட 5 பில்லியன் அமௌண்ட் நீங்க ரெடி பண்ணுங்க, அதே 5 பில்லியன் அமௌண்ட் நானும் உங்களுக்காக கான்ட்ரிபியூட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இதை கேட்கிற மேயருக்கு செம ஹாப்பி ஆயிருது. சோ மேயரும் அவர்கிட்ட இருக்கிற புது போன்ல இருந்து டைசனுக்கு கால் பண்ணி 5 பில்லியன் அமௌண்ட் ரெடி பண்ண சொல்றாரு. இவனுக்கு தான் ஆல்ரெடி எல்லா டீடைல் எடுத்து டேப் பண்ணிட்டானுங்களே, இவங்க பேசுறதால இவனும் கேட்டுட்டு தான் இருக்கானுங்க. ஆடு தானா வந்து தலையை நீட்டுது, மொத்தமா வெட்டருக்கு பிளானையும் பண்ணிட்டானுங்க. சோ இவனுங்களும் வச்சிருக்கிற எல்லா இல்லீகல் மணியையும் ஒன்னா கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. இதை நம்ம டீமும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ இருந்துட்டு 2 கார்ல ஒரு காரு அந்த லேக் கிட்ட போயிருக்கு அப்படின்னு சொல்றான். அதே நேரத்தில் லேக் கிட்ட தான் காட்டுறாங்க. நம்ம ட்ரக் டீலர் தான் அங்க போயிருக்கான். அங்க மார்க் பண்ணி கொடுத்த இடத்துல ஒரு கிரேனை வச்சு தோண்டிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பிரதர் காரன் கால் பண்ணி ஒரு எல்லோ கலர் சூட்கேஸ் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். இதை ஹீரோவும் மத்தவங்களும் கேட்டுறாங்க. பணம் எல்லாம் இங்க இருக்கும் போது வெறும் சூட்கேஸ் அங்க ஏன் வைக்கணும் அப்படிங்கிற டவுட் இவங்களுக்கு வருது.
இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இப்பத்துக்கு இந்த பணத்தை ஆட்டையை போட்டே ஆகணும். அதனால நம்ம ஹீரோ அவங்க டயரை பஞ்சர் பண்ணி விடுறான். வரவனுக்கு செம காண்டாகுது. பஞ்சர் போடுற கெட்டப்ல நம்ம மோடாக் அங்க வராரு. வந்தவர் இல்லாத அட்டுழியம் பண்றாரு. பாவம் அங்க இருக்கிறவங்களே காண்டாகிறாங்க. டேய் உனக்கு பஞ்சர் போட தெரியுமா தெரியாதான்னு கேட்கிற அளவுக்கு பண்ணிட்டு இருக்காரு. இதுல கால் தடிக்கு வர கீழே உழுது அன்கான்சியஸ் போனவர் ஒரு பில்டப் போட்டுட்டு இருக்காரு. இந்த கேப்ல நம்ம மாவோக்கி அவங்க பவரை யூஸ் பண்ணி டிரைவர் சீட்ல சியோல தூங்க வச்சிடறாங்க. சோ அவ்வளவுதான். இந்த சான்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அந்த கார்ல இருக்க எல்லா சூட்கேஸையும் இவங்க காருக்கு ஷிஃப்ட் பண்ணிடுறான். அது மட்டும் இல்லாம டேஷ்போர்ட் கேமராவோட மெமரி கார்டையும் அட்டை போட்டுறான். எல்லா பணத்தையும் எடுத்தாச்சு. சரி கிளம்பலான்னு பார்த்தா மோடாக் இருந்துட்டு அந்த லேக் கிட்ட போயாகணும்னு சொல்றான். ஏன்னா ஒரு சூட்கேஸ் மட்டும் இவ்வளவு தூரம் தாண்டி அந்த லேக்ல வச்சிருக்கானுங்கன்னா கண்டிப்பா மேயர் பிளாக்மெயில் பண்றதுக்கான டீடைல் அதுல இருக்கணும் அப்படின்னு இவனுக்கு சந்தேகம் வருது. இப்ப நம்மளுக்கு பிரதர் காரன் தான் காட்டுறாங்க. ஃபுல் பதட்டத்துல இருக்கான். ஏன்னா இதுக்கு முன்னாடி டைசன் ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பான்ல. என்னடா விஷயம் கேட்டா அந்த லேக்கு கிட்ட நம்ம எரிச்சது புதைச்சது எல்லாத்தையும் நான் தோண்ட போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். இதை கேட்கிற பிரதர் காரனுக்கே வேர்த்து விறுவிறுத்து போயிருது. சோ இப்போ ஒரு பிளாஷ்பேக்கையும் காட்டுறாங்க. அந்த நிம்முங்கிற பொண்ணு கொன்னதே இந்த பிரதர் காரன் தான். அந்த இடத்த ஃபுல்லா கிளீன் பண்றான். கூடயே ஒரு குட்டி நாய் இருக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. இதை எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இவனுக்கு பிரச்சனைக்காக இதெல்லாம் வெளியே கொண்டு வந்தானுன்னா கண்டிப்பா இது எனக்கு ப்ராப்ளம் ஆயிரும் அப்படின்னு யோசிக்கிறான் பிரதர் காரன். அப்ப கரெக்டா ட்ரக் டீலர் போன் பண்ணி சூட்கேஸ் எடுத்துட்டு வரட்டுமா ஆபீஸ்க்கு கேக்குறான். இவனுக்கு செம்ம நர்வஸா இருக்கு. வேண்டவே வேண்டாம், நான் உனக்கு அட்ரஸ் அனுப்புறேன், அங்க போட்டு தயவு செஞ்சு உள்ள என்ன இருக்குன்னு பாத்துறாத அப்படின்னு சொல்லிடுறான். சோ அந்த அட்ரஸும் ரிசீவ் ஆகுது நம்ம ஆளுகளுக்கும். ட்ரக் டீலரும் அங்க வந்துடுறான். ஃபாலோ பண்ணிட்டே நம்ம ஆளுகளும் அங்க வந்துடுறாங்க. ட்ரக் டீலரும் கூட வந்தவனும் சேர்ந்து அந்த சூட்கேஸ் ஒரு நெருப்புல போட பாக்குறானுங்க. இத பார்த்த உடனே நம்ம மோடாக்குள்ள பூந்தர்றான். ரெண்டு பேர்த்தையும் அசால்ட்டா தூக்கி பிடிச்சு நிறுத்தி இருக்கான். இந்த கேப்ல நம்ம ஹீரோ ஆட்டை போட்டு போயிடறான் சூட்கேஸ. அதே டைம்ல நம்ம சியோல் பிரதர் காரனையும் டைசனையும் தான் வந்து மீட் பண்றான். சூட்கேஸ லைனா அடுக்கி வச்சுட்டு நீங்க சொன்ன இடத்துல எல்லாம் பணத்தை எடுத்தாச்சு, 17 அக்கவுண்ட்ஸும் க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி லிஸ்டையும் கொடுத்துறான். டைசன் வந்துட்டு இந்த அத்தனை சூட்கேஸையும் மேயருக்கு அனுப்ப சொல்லிடுறான். இப்பதான் ட்ரக் டீலர் கண்ணையே முழிக்கிறான். கூட இருக்கிறவனை எழுப்பி எங்கடா சூட்கேஸ்னு கேட்டா அவனுக்கும் எதுவும் ஞாபகத்துக்கு இல்ல. பட் அங்க நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்து கண்டிப்பா நம்ம தான் போட்டிருப்போம் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம தலைமுடியெல்லாம் கருகி கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. சோ நம்ம ஆளுகளும் அந்த சூட்கேஸை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள இருக்கிறது எலும்பு கூடு. இவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சது அதுல இருக்கிறது அந்த நிம்மோட பாடி தான் அப்படின்னு. இந்த விஷயத்தை இவனுக்கு எப்படியாவது ப்ரூவ் பண்ணி ஆகணும். அதனால நம்ம மோடாக் இருந்துட்டு அவனோட பழைய போலீஸ்கார ஃப்ரெண்டை மீட் பண்ணி இதோட டிஎன்ஏ ரிசல்ட் வாங்கி தர சொல்லி ஹெல்ப் கேட்கறான். அதே நேரத்துல கேப் மண்டே வீட்டுக்கு வந்து பார்த்தா ஒரு ஈவில் ஸ்பிரிட்டுக்காரன் வெறித்தனமா தின்னுட்டு இருக்கான். பக்கத்துல ஒரு டெட் பாடி கிடக்குது. என்னடா விஷயம் கேட்டா ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவன் ஹோம்லெஸ் தான், எவ்வளவு சாப்பிட்டாலும் ஒரு மனுஷனை கொல்லாம பசி அடங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி பாஸ்போர்ட்ல ரெடி ஆயிடுச்சு, நாளைக்கு கிளம்பி ஆகணும், எங்க அவ அப்படின்னு கேட்டா அந்த லேடி ஈவில் ஸ்பிரிட் கேப் மண்டே கிட்ட இருந்த வாய்ஸ் ரெக்கார்டர் எடுத்துட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இதை கேட்கறவனுக்கு செம்ம காண்டாகுது. இப்பதான் அந்த லேடி ஈவில் ஸ்பிரிட்டையும் காட்டுறாங்க. பாவம் ரெஸ்ட் ரூம்ல இருக்கிற பொண்ணு கிட்ட போய் நின்னு சிரிக்கிறா. அடுத்த சீனே அந்த பொண்ணோட ட்ரெஸ் போட்டு வெளியே வரா. சோ அவ கதையை முடிச்சுட்டாலாட்டு இருக்கு. வெளியே இருக்கிற பாய் ஃப்ரெண்டுக்கு செம ஷாக். என்னடா உள்ள போகும்போது வேற மாதிரி போறா, வெளியே வரும்போது வேற மாதிரி வராளேன்னு பாத்துட்டு இருக்கா. அதுக்குள்ளே கேப் பண்ணி நாங்க வந்துடுறான். அதனால லேடி ஈவில் ஸ்பிரிட் அங்கிருந்து ஓட வேண்டிய நிலைமை ஆயிருது. சோ அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு ரெஸ்ட் ரூம்ல வந்து பார்த்தா அலறன்னு அலறிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல கேப் மண்டைய லேடி ஈவில் ஸ்பிரிட்டையும் லாக் பண்ணிடுறான். அப்ப பக்கத்துல இருக்கிறவன் எனக்கு ரொம்ப பசி எடுக்கிறன்னு சொல்லிட்டே இருக்கும்போது ரெண்டு செக்யூரிட்டி கார்டு இவனுக்காகவே தொக்கா வந்து சிக்கிறானுங்க. பைபிள விருத்தனமா அவங்களை சாப்பிட போறான். அந்த இடத்துல சீனும் கட் ஆகுது. இப்ப நம்மளுக்கு மேயர் தான் காட்டுறாங்க. ஜாங்க வந்து மீட் பண்ணிருக்காரு. அந்த 5 மில்லியன் பணத்தை காட்டுறதுக்காக சூட்கேஸ் ஓபன் பண்ணா உள்ள ஃபுல்லா வாட்டர் பாட்டிலா இருக்கு. பைபிள டென்ஷன் ஆகி கத்துன்னு கத்துறாரு. பக்கத்து ரூம்ல இருக்க டைசனும் பிரதர் காரனும் வந்துடுறாங்க. அவங்களுக்கும் என்ன நடக்குதுன்னு புரியல. இவங்க சூட்கேஸ்ல செக் பண்ணிட்டு இருக்கிற கேப்ல நம்ம ஜாங் இருந்துட்டு மேயரோட கைரேகப்பட்ட பவுல் எடுத்து வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஜாங் நல்ல புள்ளையாட்டம், உங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் அதை சால்வ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் பணத்தோட வந்து நீ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொண்டு வந்த பணத்தை எடுத்து கிளம்பிடுறாரு. கூட இருந்த அசிஸ்டன்ட் கிட்ட ஜாங் எடுத்துட்டு வந்த அந்த பவுல கொடுத்து ஃபாரன்சிக் டீம் வந்து சொல்றாரு. ஏன்னா இதுல இருக்கிற டிஎன்ஏ நிம்மோட டெட் பாடி கூட மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க. நம்ம மேயர் இருந்த கடுப்புல அந்த சூட்கேஸ்ல இருந்த தண்ணி தூக்கி டைசன் மேலே ஊத்திடுறாரு. அவனுக்கு செம்ம காண்டாகுது. இருந்தாலும் எதுவும் பேச முடியாத நிலைமையில் இருக்கான். சோ பிரதர்காரன் இருந்த கடுப்புல பணம் எடுத்துட்டு வந்த அத்தனை பேத்தி குமிய வச்சு பின்னாடியே வெளுன்னு வெளுத்துட்டு இருக்கான். அவனுங்களும் அழுது கதறானுங்க. இவனுக்கு விடுற மாதிரி இல்ல. கடைசியா ட்ரக் டீலர் அங்க வந்தோன்னு சியோல் சின்ன புள்ள மாதிரி அழுதுகிட்டே கம்ப்ளைண்ட் பண்றான். எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு இல்ல அப்படின்னு. இதை கேட்கிற ட்ரக் டீலருக்கே சாக்காகுது. ஏன்னா இவனுக்கு எதுவும் ஞாபகத்துக்கு இல்ல அந்த சூட்கேஸ் எரிச்ச விஷயம். இத பிரதர் கார்ட்ட சொன்னோன்னே அவனுக்கு கன்ஃபார்ம் ஆயிருது. அப்போ டைசனை பார்த்து கன்ஃபார்மா தெரியுமா மோடாக் இறந்துட்டானா அப்படின்னு கேட்கிறான். ஏன்னா அவங்கனால மட்டும்தான் இந்த மாதிரி மெமரி எரேஸ் பண்ணிட்டு போக முடியும் அப்படின்னு இவங்களுக்கு தெரியும். அதே நேரத்துல ரெஸ்டாரண்ட்ல எல்லாருமே ஒரு போன் காலுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா மோடாக் ஒரு போலீஸ்காரங்கிட்ட நிம்மோட ஃபாரன்சிக் ரிசல்ட் கேட்டிருப்பாரு. அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எதிர்பார்த்தபடி காலும் வருது. மோடாக் அட்டன் பண்ணி பேசிட்டு பைபிள ஸ்லோவா பதில் சொல்றா. இதுல மாவோக்கி காண்டாகுது. டே இளவெடுத்த ஏகாம்பரம் கொஞ்சம் ஃபாஸ்டா தான் பேசி தொலைடா அப்படின்னு கத்துன்னு கத்துறாங்க. அப்பதான் மோடாக் சொல்றான் நிம்மோட கிளாத்ல இருந்தது பிரதர் காரனோட டிஎன்ஏ. அது மட்டும் இல்லாம நிம்மோட நெய்ல இருந்தது நம்ம மேயரோட
மேயரோட டிஎன்ஏ கன்ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. போட்ட பிளான் பக்காவா எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கு. அதே டைம்ல அந்த போலீஸ்காரன் டீமோட போறான் மேயரை பாக்குறதுக்கு. உங்களை கொஸ்டின் கேட்க வேண்டியது இருக்கு, நாங்க வாரண்ட்டும் வாங்கிட்டோம், நிம் கேஸ்ல மெயின் சஸ்பெக்ட் நீங்க தான், சோ கொஞ்சம் கோஆபரேட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்றான். மேயருக்கு ஃபுல் பதட்டமாகுது. நம்ம ட்ரக் டீலரும் அங்க இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்துட்டு இருக்கான். சோ அந்த எல்லோ கலர் சூட்கேஸ் தூக்கிட்டு போனது ஹீரோவும் மோடாக்கும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருது. அவனுக்கு செம வெறித்தனமாகுது. இங்க நம்ம மேயரு பிரதர் காரனுக்கு கால் பண்ணி கழுவி ஊத்திட்டு இருக்காரு. அப்பதான் பிரதர் காரன் வந்துட்டு இது எல்லாத்துக்கும் காரணம் மோடாக் தான் அப்படின்னு சொல்றான். அவன் எப்படா உயிரோடு இருப்பான் அப்படின்னு கத்திக்கிட்டே எட்டி பார்த்தா கீழே போராட்டம் நடந்துட்டு இருக்கு. மேயர் எதிர்த்து அதுக்கு பின்னாடியே தான் நம்ம குரூப் நின்றுட்டு இருக்காங்க. மேயருக்கு செம்ம காண்டாகுது. சோ போன் பேசிட்டே இருக்கும் போது பிரதர் காரனை அரெஸ்ட் பண்றதுக்கும் இன்னொரு டீம் வந்துருது வாரண்டோட. அதுக்கப்புறம் நம்ம மேயரை தான் அரெஸ்ட் பண்ணி வெளியே கூட்டு வராங்க. நிறைய பேர் மேயருக்கு எதிராகவும் போராட்டம் பண்றாங்க. அதுக்கு பின்னாடியே நம்ம ஆளுகள் நின்று இருக்கானுங்க. அப்ப கரெக்டா மேயர் கிட்ட வர நம்ம ஹீரோ, இந்த நிம் கேஸ் மட்டும் இல்லடா, எங்க அப்பா அம்மா கேஸ்க்காகவும் கண்டிப்பா நான் உன்னை பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டுட்டு மேயர் நக்கலா சிரிச்சிட்டு இருக்கான். இந்த இடத்துல இந்த எபிசோடும் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம். நன்றி.